சங்கீதம் 110. ராகம் அட்டானா. அன்பர்களே, இந்த 110ஆம் சங்கீதத்தை படித்து தியானித்து கொண்டிருந்த போது சில காரியங்கள் எனக்கு புலப்படவில்லை. எனவே அது குறித்து மேலும் சில நூல்களை வாசித்த பொழுது அது எனக்கு புலப்பட்டது. எனக்கு புலப்பட்டதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு வழியிலே நடந்து அன்பை போதித்தார். தம்முடைய சீடர்கள் 70 பேரை 2 நபர்கள் கொண்ட 35 குழுக்களாக பிரித்து அவர்கள் அனைவரையும் கிராமங்கள் தோறும் ஊழியத்திற்கு அனுப்பினார். பணப்பையையோ பட்டயத்தையோ எடுத்து செல்ல வேண்டாம் என கூறினார். ஆனால் அதே இயேசு தனது வாழ்வின் இறுதி நாளில் அவற்றை எடுத்துக்கொள்ளும்படி தனது சீடர்களிடம் கூறினார். தங்களிடம் 2 பட்டயங்கள் இருப்பதாக சீடர்கள் கூறினர். இயேசு அது போதும் என்றார். ஏன் பட்டயம்? ஏனென்றால் அவரது இறுதி அருஞ்செயல் நிறைவேறுவதற்காக. ஒலிவ மலையில் உள்ள கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிரதான ஆசாரியரின் போர் வீரர்கள் சுற்றி வளைத்த போது பேதுரு தனது பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்ற வீரனின் வலது காதை அறுத்து போட்டான். இயேசு பேதுருவை தடுத்து பட்டயத்தை உரையிலே போடச் சொன்னார். தரையில் கிடந்த காதை எடுத்து மல்குஸை மீண்டும் காது உள்ளவனாக்கினார். பிரதான ஆசாரியனுக்கு மறைமுகமாக தான் யார் என்பதையும் தனது எச்சரிப்பையும் கொடுத்தார். பிரதான ஆசாரியரின் படைகளுக்கு தன்னை ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை துன்புறுத்தி அடித்து இழுத்துச் செல்லும் வழியில் கிதரோன் என்னும் நீரோடையை கடக்கும் பொழுது அந்த நதியில் தவறி விழுந்த இயேசு நீரை குடித்தார் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த நீரை பருகிய இயேசு அதன் பின் புது உணர்வு பெற்றார். தலை நிமிர்ந்து நின்றார். அதன் பிறகு ஏரோது, பிலாத்து என எவரிடமும் தலை குனியவில்லை. தம் தந்தையை மட்டுமே நோக்கினார், முன்னிறுத்தினார். இயேசுவின் வாழ்வில் என்ன நடைபெற உள்ளது என்பதை தாவீது இந்த 110ஆம் சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறார். அந்த முன்மொழிவின்படி இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணுலகம் சென்று இறைவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இறைவன் தனது எதிரிகளை இயேசுவுக்கு பாதபடியாக்கும் நாள் வரை அந்த வலது பக்க வீற்றிருத்தல் இருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே இயேசு இறங்கி வந்து தனது படைகளுடன் வந்து உலகத்தின் அரசுகளை அழித்து ஒழிப்பார் என தாவீது இந்த சங்கீதத்தில் முன்னுரைத்து இருக்கிறார். அது அவ்வாறே நடக்கும். நாடுகளின் தலைவர்களில் பலர் நியாயமற்ற முறையில் ஆண்டு வருகின்றனர். மக்களை திசை திருப்பி வருகின்றனர். மத தலைவர்களில் பலரும் மக்களை நல்வழிப்படுத்தாமல் செயல்படுகின்றனர். இவர்கள் யாவரும் தங்கள் செயல்களின் விளைவை ஒரு நாள் சந்திப்பார்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பல நாடுகளின் படைகள் அவருக்கு எதிராக போரிட வரும். அவைகளில் பெரும்பகுதி அழிக்கப்படும். இதுவே 119ஆம் சங்கீதத்தின் உள்ளடக்கம். இந்த அட்டானா ராகத்தை வீரச்சுவை தருவதாக குறிப்புகள் உள்ளன. மாவீரன் இயேசுவுக்கு இந்த அட்டானா ராகத்தை சமர்ப்பிக்கிறேன்.
நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறீர். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறீர். உம்மை மெல்கிசதேக் முறைப்படியே என்றும் உள்ள குருவாய் திருப்பொழிவு செய்த இறைவன் மனமாற மாட்டார். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறீர். எதிரிகளை உமக்கு பாதபடிகளாக்கினார், அதுவரை தம் வலது பக்கம் அமர்ந்திடச் செய்தார். எதிரிகளை உமக்கு பாதபடிகளாக்கினார், அதுவரை தம் வலது பக்கம் அமர்ந்திடச் செய்தார். வலிய உமது செங்கோலை ஓங்கிடச் செய்தார், சீயோனின் தேவனதை நிறைவுறச் செய்வார். வலிய உமது செங்கோலை ஓங்கிடச் செய்தார், சீயோனின் தேவனதை நிறைவுறச் செய்வார். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறீர். எதிரிகளின் நடுவில் நீர் அரசராகவே உம்மை படைகளுக்கு தலைவரென நியமனம் செய்தார். எதிரிகளின் நடுவில் நீரும் அரசராகவே உம்மை படைகளுக்கு தலைவரென நியமனம் செய்தார். மக்களும் தம் படைக்கலத்துடன் தம்மை இணைப்பார், மக்களும் தம் படைக்கலத்துடன் தம்மை இணைப்பார். வைகரையின் நீர்த்துளி போல் வீரரும் வருவார், வைகரையின் நீர்த்துளி போல் வீரரும் வருவார். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறீர். வலது பக்கம் உமது தந்தை உடன் இருப்பதால் எல்லா அரசரையும் நொறுக்கிடுவீர் சினத்தின் நாளிலே. வலது பக்கம் உமது தந்தை உடன் இருப்பதால் எல்லா அரசரையும் நொறுக்கிடுவீர் சினத்தின் நாளிலே. நாடுகளை பிணங்களினால் நாரிடச் செய்வார், தீர்ப்பளித்து அரசுகளை அழித்திடச் செய்வார். நாடுகளை சவங்களினால் நிரப்பிடச் செய்வார், தீர்ப்பளித்து அரசுகளை அழிந்திடச் செய்வார். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் தலை நிமிர்ந்து நிற்கிறீர் நிற்கிறீர். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் தலை நிமிர்ந்து நிற்கிறீர் நிற்கிறீர். உம்மை மெல்கிசதேக் முறைப்படியே என்றும் உள்ள குருவாய் திருப்பொழிவு செய்த இறைவன் மனமாற மாட்டார். வழியில் உள்ள நதியினிலே நீரை பருகினீர், அதனால் வலிமையுடன் தலை நிமிர்ந்து